போறீங்களா? உண்மையே துருவப்படுதல தேட்டெல்லாம் கலாட்டி பாருங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. இல்லை வச்சுக்கொண்டு வரீங்களா? நிறைய பேர் பொங்கி கொண்டிருக்கீங்க. சரி சுமார் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? எங்கே போகிறோம்? இன்றைக்கு நைனாதீவுக்கு நாங்கள் வெளிக்கிற போகிறோம். இப்போ காலமே 4:30 வாகனம் பிடிச்சி தான் போக போகிறோம். ஒரு பொங்கல் ஒன்று செய்கிறதுக்காக தான் இந்த பயணம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி எனக்கு டீ வந்துடுது. டீயை குடிச்சிட்டு வெளிக்கிடுவோம். கும்பிட்டுட்டு போங்க. மீதியை வச்சுட்டு வானம் வந்துட்டு போல அங்கே நிற்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் இதோட எத்தனாம் தரம் போகிறோம்னா சுபர்ணண்ட மொட்டை வலிக்கிறதுக்கு போனது. அதுக்கு பிறகு நாங்கள் யூடியூப் சேனலுக்காண்டி போனது. இன்றைக்கு சுபர்ணன் 2ஆம் தரம் போகிறார் நைனாதீவுக்கு. என்ன முதல் போனீங்களா நைனாதீவு? எப்போ? சரி தெரியுமா? சரி வாகனம் வந்துடுச்சு. சரி அம்மா வந்துட்டா. அங்க உண்டியல காலையில அங்க உண்டியல் கீழே உண்டியல் உண்டியல் சரி இந்தாங்க இந்தாங்க தோட்ட தூசு என்ன செய்கிறீங்க? மணிக்கூட சார்ஜ் பண்றீங்களா? சரியா 6:20 ஆயிட்டுது. பண்ணை பாலத்தால் போய் கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து புங்குடுதீவுக்கு போகிற பாலம் வந்து பாருங்க காப்பெட் போட்டுக்கிட்டாக்க. நான் கொஞ்சம் இடங்களில் காப்பெட் போட்டிருக்கோம். இவ்வளோ ஆழமாக சரியில்லாத ரோட்டாக இருந்தது. அது பாருங்க ரோட்டெல்லாம் போட்டாச்சு. இந்த புங்குடுதீவு பாலம் நீண்ட காலமாக போடப்படாமல் இருந்தது. சரி முன்னுக்கு மாறுறோம். சரி பெல்ட் போடணுமே. போய் என்னதுக்கு போறீங்க? நைனாதீவு வேண்ட பெட்ரோல் பேர் இருந்தது போன முறை. அதெல்லாம் வந்திருக்கு நம்மளுக்கு. இன்னும் இப்போ சரியா 6:56 நேரம் கிடக்குது. பஸ் கொண்டு போகுது. நல்ல குளிர் காற்று அடிச்சு கொண்டிருக்குது. நல்லா இருக்கு. குறிகட்டுமா நிறங்குதுறைக்கு வந்தாச்சு பாருங்க. சரி வந்துட்டோம். இனி வந்து போட்டில் போகணுமே. அம்மாக்கள் எல்லாம் இறங்கினோம். சட்டி பானையெல்லாம் கொண்டு போகணும். சட்டி பானையெல்லாம் சரியான வெயிட்டாக தான் இருக்க போகுது. வெயிட் இல்லை நிறைய சாமானை கொண்டு போகிறது. நீ போட்டுக்க இந்த மாதிரி தெரியாது. பிறகு பார்த்தா ஊருக்கே பொங்குற அளவுக்கு பிறகு கொண்டு வந்துருக்கீங்கன்னா இன்றைக்கு பார்ப்போம் என்ன மாதிரி. சரி வானம் வெளிக்கிட்டு தான் உள்ள விரட்ட சொல்லிக்க வைக்கணும். போ நைனாதீவுக்கு வெளிக்கிட்டு ஃபுல் கிரவுண்ட். அடுத்ததெல்லாம் நாங்கள் போகலாம். ஸ்பீக்கர் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா ஆட்டோ ஓடி கொண்டு போகுதா.
என்ன டினோ இது உரமேக்கெல்லாம் கொண்டு வந்துருக்குறீங்க வேட்டியா சரி ஒரு போட் ஒன்று வந்து சாமானில் இறக்கினா அங்கே சாமானில் என் பேக் கொண்டு கிடக்குது எடுத்து கொண்டு போக போகிறோம் சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் வச்சிருக்கிறேன் ஜாக்கெட் எல்லாம் போட்டு ஒன்று தான் போட்டேன் பாருங்க இப்போ தான் சிங்கிளாக கலரிடும் என்ன இருக்கிறீங்க பயம் இல்லையோ இதில் 36க்கு பயணத்தை தொடங்குது கிரிக்கெட் வாங்கலாம் எவ்வளோ நேரத்தில் போதும் பார்க்கணும் இதை நிற்கலாமா வண்டி எல்லாம் பைத்த பிரிட்ராக்கெல்லாம் நிற்கிறமா கலர் போயிருக்கலாம் வெட்டி பார்க்க கூடா நயனாதீவு கோவிலுக்கு கிட்ட வந்துட்டோம் நினைஞ்சு கொண்டிருக்கிற இறக்கி விடுங்க மழை தூரம் தொடங்கிட்டுது முதல் வந்து விகாரைக்கு தான் வாகனம் போகுது விகாரைக்கு போனால் சரி விகாரை அடிக்கு வந்துடுது இங்கே நிப்பாட்டி சரி விகாரைக்கு வந்து இறங்கினா கேரளர்லேருந்து வந்திருக்கேன் நம்மளோட நேவின்ற போட்டில் வந்திருக்கிறோம் டிக்குமேர் வந்திருக்கிறோம் அதே மாதிரி அங்கேயும் கொண்டு வந்துருக்கு இதுலேயும் ஒரு இது வருது வானம் நயனாதீவு இறங்குதுறைக்கு வந்தாச்சு சரி சாமானில் எடுத்து ஆக்கள் இறங்க தொடங்கினா சாமானில் இறக்குறோம் பலாப்பழம் முக்கியம் அப்படின்னு சரி இப்போ நாங்கள் கோயிலுக்கு உள்ள வலிக்கிற போகிறோம் இங்கேயே நிறைய ஆட்டோ சர்வீஸ் எல்லாம் இருக்குது போலடாக்கு 8 பேருக்கு 80 ரூபா டிக்கெட் இப்போ சரியாக 8:30க்கு வந்து இறங்கிட்டோமே இல்லை 8:10க்கு வந்து இறங்கிடும் 35 நிமிஷம் பையன் நம்ம இந்த விகாரைக்கு போய் மினக்கிட்டதால தான் ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 25 நிமிஷத்தில் வரலாம் 35 நிமிஷம் எடுத்துருக்கு 2 கரையிலையும் அங்கே கோயில் இருந்து கோபுரத்துக்கு பக்கத்தில் பெரிய உருவம் ஜானை ஜானை மாமின்ற தலைமையில் நாங்கள் போகிறோம் என்ன எங்கள் அம்மா அஞ்சல வர சரி கோயிலுக்கு வந்தாச்சு கம்பல் கூட்டிட்டேன் செருப்பு அங்கே வச்சுட்டு 8ஆம் நம்பர் மகேஸ்வரி அக்காட்ட செருப்பு வைக்கிறோம் 8ஆம் நம்பர் வராது கோயிலுக்குள்ளேயே சிசிடிவி ஓட்டி இருக்கணவன் சோர நீங்கள் வந்து ஞாபகம் இருக்கோ
இல்லை நீங்கள் சின்ன பிள்ளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னென்னா வெள்ளிக்கிழமை இருந்தாலும் ஆக்களையே காலையில் காரணம் பண்ணால் விடிய 8 மணி இந்த வேப்ப மரத்துக்குள்ளே தான் நான் பொங்குறதா அங்கே போவோம் நிழல் வேப்ப மரம் இருக்குது இங்கே தான் ஆக்கள் நீந்தி போட்டு அந்த உடுப்புகளை அப்படியே கழிச்சு விடுற இடம் இப்போ நாங்கள் எல்லாம் விடிய குளிச்சுட்டு வந்துட்டோம் என்ன காரணம் பண்ணால் சரியான தடிமன் குணமாக இருக்குன்னு என்ன சொல்கிறேன் பொங்குறதுக்கு ரெடி ஆகிறோம் கொஞ்சம் தண்ணி விட எடுத்து வடிச்சிருக்கு அப்படி கணக்கு பால் எல்லாம் விட்டு அடுப்பெரிச்சு கொண்டிருக்கிறோம் இடிக்கிறதோ தெரியாது தாங்க போதில்ல தாங்க பொங்க போதும் பேர் தானே புறா பறக்குது பார்த்தீங்கண்ணே இங்கே எல்லாம் பொங்கி கொண்டிருக்கணும் நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம் ஓ இப்போ தான் நாங்கள் வெளிநாட்டு ஆக்கள் எல்லாம் கூட நிறைய பேர் இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன் எல்லாம் காய்ச்சினோம் பழைய அகர ஞாபகங்களில் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இன்றைக்கு 2 பொங்கல் பொங்கப்படுது ஒன்று வந்து சக்கரை பொங்கல் மற்றது கறி பொங்கல் எல்லாம் இந்த சாப்பிட்டுட்டு அதை விட நாய்னாதீவு நாகபூசணி அம்மன் அன்னதானத்தில் கலந்து கொள்ளணும் அதுதான் நல்லா இருக்குது அன்னதானம் சாப்பிடுவோமே பாருங்க உடனே சுத்தம் செய்து கொண்டிருக்கு நம்ம இந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டு வாகனத்தில் ஏற்றி ரொம்ப நல்லா இருக்கு நான் க்ளீனாக வச்சுருக்கேன் கோயிலும் நல்லா க்ளீனாக இதெல்லாம் கூட்டி இருக்குது பாருங்க இந்த அடையாளம் கூட தெரியுது நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்கேன் கோயில் பொங்க போது போல எனக்கு ஸ்வரம் திருவுறீங்களா உண்மையாக திருவப்படுதெல்லாம் சும்மா திருவுறீங்களா கொஞ்சம் திருவுறீங்களா அம்மா அதேங்க துருவி கொண்டிருக்கிறா சரி இப்போ நிறைய பெரியுது என்ன செய்யுது சரியா சரி இப்போ இங்கே ஊத்துன்றது கழுவிட்டீங்களா கழுவியாச்சு நான் பார்த்துக்கொண்டு நிறைய பொங்கி ஊற்றுறது 2 கை வெளிப்பட சரி சின்ன கீழே பதிச்சு கொஞ்சம் வழி போட்டு இல்லை தண்ணி எழுதி ஊற்றணுமே என்னதுக்குமா சின்ன சின்ன பட்டுறீங்க நீர்ச்சோரா அரிசி அவிஞ்சு கொண்டு வருது அதே மாதிரி இன்னொன்று நீர்ச்சாவதுக்கு பால் வச்சிருக்கிறோம் பாருங்க கோயிலில் வியூ அப்படி இருக்குன்னு கோயில் இங்கே ஒரு மரம் இருக்குது வேப்ப மரம் இதுக்கு கீழே தான் வைரவர் கோயில் இருக்குது வைரவர் கோயிலில் தான் சமைச்சு கொண்டிருக்கணும் பாருங்க பொங்குற இந்த குமிழி வேற தொடங்கிட்டு இனித்தான் வந்து சர்க்கரை போடுறது தண்ணி அடிக்கடி முடிஞ்சோன்றிருக்கு எடுக்க வந்ததேன்
தேங்காய் பால் புளிப்படுது. சுபரனை காணையிலேருந்து தேடினாங்க. எங்கே வந்திருக்கிறீர்? என்ன செய்கிறீர்? பொங்கல் முடிந்தது. முடிஞ்சோ? இப்போதான் நாட்கள் வந்துகொண்டே இருக்கிறோம். இப்போ 10 மணி ஆச்சு. வெள்ளைக்காரர் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். வெள்ளைக்காரர் என்றாலும் சேட்டுகளை கலட்டி கொண்டு தான் உள்ள போயிடும். கோயிலுக்குள்ள எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. சரம் கட்டி கொண்டு தான் சேட்டெல்லாம் கலட்டி பாருங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. என்ன பொங்கல் முடிஞ்சிடும் சொல்லுங்க, சொல்லிப்பட்டு போங்க. இருக்க வெங்காயம் பச்சை தேசி புளி விட்டுறது. தேசி புளி விட்டுட்டு பிறகு என்ன செய்யற? சோறு தான் போடுறேன். இன்னும் முடிஞ்சுது. என்ன நிறைய வந்துருக்கு. கொஞ்சம் சாப்பிட்றதும் தருவா தர உப்ப இல்லை கொஞ்சம் நேரத்தில் அச்சனை சாமான் நாங்கள் கோயிலுக்குள்ள போயிட்டோம். ஆனால் பூசை செய்யறதுக்கு பானு நிற்கிறா. என்னென்னா அங்கே வந்து கியூவில் நிற்கிறோம். பெரிய ஒரு கியூ இருக்குது. சரி ஒளிவிறக்கி போட்டாச்சு. நாங்கள் அப்புறம் சந்திப்போம். இப்போ அந்த வெள்ளைக்காரர் நிறைய பேர் பொங்கி கொண்டிருக்கணும். இந்தியாவில் பார்த்தோம்னா இதில் நாங்கள் பொங்கினாங்க. இப்போ கொஞ்சம் பேர் பொங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பொங்கி போய் கொண்டிருக்கிறோம். வந்துட்டு சாமானெல்லாம் வச்சுட்டு பாருங்க. இன்னும் எத்தனை பக்தர்மார் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதையால் வந்து கொண்டே இருக்கிறோம். அவ்வளோ பேர் கொண்டு போகிறாங்க. சுபரன் இத்தனை பேர் தான். இப்போ பாருங்க, நான் படத்தில் இருக்கிற ஆடு வந்து நிற்கிது. ஆடு ஆட்டுக்குட்டி வர்றேன். போமா எல்லா பூசையும் முடிஞ்சு ஆக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கோயிலுக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது போமா அப்படியே கோயிலில் வைக்கிறதா முழுக்க? கோயிலில் பொங்கல் எல்லாம் படைச்சாச்சு. பொங்கல் படைச்சிட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா அன்னதான மடத்துக்கு ஓடி போகிறோம். சூடுமே ஓடி தூக்கின்னு வர ரெஞ்சி வாங்க. சரி அன்னதான மண்டத்துக்கு வந்தாச்சு. பாருங்க கை கால் கழுவிட்டு சரி ரோட்டை பாருங்க. இங்கே இருந்து இந்த ரோட்டுக்கு ஏற மட்டும் நிற்குது. பசிக்குதா? ஏன் நம்ம அப்பா மாட்டேருந்து வந்து நீங்கள்
12:45 விட்டுருந்தோம். அவ்வளோ க்ரௌட். சரி 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 தெரிஞ்சாக்க ஸ்லோவாக தான் உள்ள விடியணும். இங்கே இருக்கிறார். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் டொரண்டோவிலிருந்து வந்தேன், கனடாவிலிருந்து. நெட் ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்குறேன்னா நல்லா செய்கிறேன், ஏழைகளுக்கெல்லாம் நல்ல உதவி செய்கிறேன். இவரை நம்பி நீங்கள் எதையும் ஒப்படைத்து உங்கள் மக்களுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துதவங்கள். நன்றி, வணக்கம். நாங்கள் முதல்ல அப்படின்னு இருப்போம். சுபர் நீங்கள் இருப்போம், இங்கே வரும் அப்பாவுக்கு பக்கத்தில். சரி, நாங்கள் இருந்துட்டோம். அன்னதானத்துக்காண்டி இல்லை இல்லை வச்சுருந்தோமோ சுவர்ணன் இல்லை வச்சுக்கொண்டு வரணும். அப்பளம் வருது சுவர்ணைக்கு, உங்களுக்கு உண்டு சோறு வருது. சொன்னீங்களா வண்டிக்கு? சாப்பிடுங்க. அன்னதானம் சாப்பிட்டாச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பாடா, இனி அவையல் சாப்பிடணும். நிறைய பேர் வேறுங்க, அவ்வளோ சேனம் இன்னும் நிற்கணும். இப்படி அங்கே மட்டும் நிற்கணும். சரி, சாப்பிட்டோம். எப்படி இருந்த சாப்பாடு? ஓடித்தான் போகணும். இன்னும் இங்கே இன்னும் க்ரௌட். நன்றி நன்றி, பாய் பாய். இந்தியாவில் இருந்து ஒரு அண்ணா வந்துருந்தவ. என்னென்னா எல்லாம் பக்தர்களையும் முடிச்சு போட்டினோமா சாப்பாட்டை. அதே மாதிரி பொங்கலும் முடிந்த விட்டது. நீங்கள் சாப்பிடுவீங்களோ? அம்மா சாப்பிட்ற டேஸ்ட் என்ன? நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோம். பாருங்க, எல்லோரும் வந்து இளைப்பாறதுக்கு பெஸ்ட்டான இடம் இதுதான். கோயிலுக்கு முன்னால் இருக்கிற பெரிய ஒரு ஹோல் மாதிரி நல்லா இருக்கும். இந்த லைக் காத்தோட்டமாக இருக்கும், பக்கம் இருக்காது. இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபைனல் தான் திரும்ப வீட்டுக்கு. சுபர்ணன் ஒரு அம்பும் வில்லும் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த பக்கமே இந்த பக்கமே சின்ன ஆட்டுக்குட்டி. சரியா 3:45 இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். இனி வெளிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு கோயில் ஒன்றுக்கு போக போகிறோம். அதையும் பார்க்கலாம் நீங்கள். சரி, நாங்கள் வெளிக்கிட போகிறோம். ஆடி பள்ளி இப்போ அவ்வளோ சிரமம். இப்போ நான் போய் போட்டில் ஏறுறத அவ்வளோ கரைச்சலாக இருக்க போதோ தெரியல. போய் பார்ப்போம். சரி, வந்துட்டோம்.
சரி எல்லாரும் இறங்கியாச்சு, இனி போகணும். சரி சுவரன் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இப்பொழுது நாங்கள் குறிகட்டமாக இறங்குதுறைக்கு வந்திருக்கிறோம். எப்படி இருக்கிறது அழகா? எல்லாரும் மாதிரிண்ணா தெரியல. இவங்க வானம் வரையில போனாங்க, நாங்கள் அடிக்கிறோம் சரியா? எப்படி அனுபவம்? களைச்சு போனாவா? இந்த முன்கடையில் பிளேண்டி குடிச்சிட்டோம். ஆனால் பிளேண்டி வந்து ஒன் டே பிளாஸ்டிக் கப்பில் அந்த அது உருகுமோ தெரியாது, என்ன பிரச்சனையோ தெரியாது. ஆனால் இங்கே தெரியணும் என்ன மாதிரி என்ன சுமாராக முன்னுக்கு இருக்க போகிறேன். பிறகு வர்றேன், பின்னுக்கு வரேன், முன்னுக்கு வரேன்ட்டு மாற்றக்கூடாது. ஓகே செல்லும்போது அடியாக கிடைக்க முடியாது, கேமராவை வைத்து விட்டு செல்லவுமா. இதனால பெரிய தண்ணியிலே போட்டுக்கிறோம்னா உங்களை ஆக்கள் வேறு இல்லை. இப்போ இன்றைக்கு வந்து நிற்கிறோம், வேறு அதில் ஒரு 500 பேர் இருப்போம். இந்த கோயில் முதல்ல வீடியோ எடுக்க வேண்டாம் கூட. இது மட்டும்தான் சுவரில் வீடியோ எடுக்கிறேன். என்ன கோயிலுகள் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சினேன். ஆழம் தெரியல. இறங்க போறீங்களா சுவர்ணன்? புரிங்க கூட பயம் புரிந்தா கணிங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை நாங்கள் பார்த்ததே இல்லை. நான் உள்ள வீடியோ எடுக்கையில் என்னென்னா, நீங்கள் வந்தால் கட்டாயம் உள்ளே வந்து பாருங்க கோயிலுக்குள்ளே. இலங்கையிலே இவ்வளோ பெரிய கோயில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா? அப்படி அழகான சிற்ப வேலைகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்குது. அதை விட நைனா தீபம் நாங்கள் போயிருந்தாங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஆதரவு தாங்கள். நன்றி.